அன்பான தமிழ் உலகளே, உங்களை ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, யார் உங்கள் மேலே க்ரஷ் வச்சுருக்கா, ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் யூ, அதுதான் பார்க்க போகிறோம். அது உங்கள் பர்சனாக கூட இருக்கலாம், உங்களுக்கு அந்தளவுக்கு ஆழமான க்ரஷ் இருக்குன்னு சொல்லாமல் இருக்கலாம். யார் வெளியில் வராங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், who is crushing on collective? Very specific. Peacekeeper, let go the need to be right. இந்த பர்சன் ரொம்ப அமைதி விரும்பி, பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா கிரேட் டீச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல லீடர், ரொம்ப அறிவாளியும் கூட. உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்க பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க அமைதி, அவங்க வந்து ரொம்ப அறிவாளி. அதாவது அவங்களுக்கு தந்திரமும் தெரியும், மந்திரமும் தெரியும். நாட் மந்திரம் லிட்ரலி, சும்மா ஃப்ளோவில் சொல்கிறேன். இந்த பர்சன் வந்து ரொம்ப வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால வந்த அறிவு, புரிதல், ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வாழ்க்கையை அனுபவித்தனால, இல்லை நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பார்த்ததுனால வந்த ஒரு அறிவாளித்தனம், ரொம்ப நிறைஞ்ச பிரெய்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் கீப்பர். அவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த பிரச்சனைக்கும், அதாவது பிரச்சனை கண்டு பயப்படுற ஆள் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். பட் அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் கண்டிப்பாக. உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்க பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்போவுமே வந்து அமைதியை தழுவுறது, அதே சமயம் வந்து ரொம்ப பக்திமான், அதே சமயம் நல்ல அறிவாளியும் கூட, ப்ராக்டிக்கல் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ வெல் பேலன்ஸ்ட் பர்சன், அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். 2 ஆஃப் காயின்ஸ், ரெண்டு உலகத்துக்குமே அவங்களுக்கு நல்ல பேலன்ஸ் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி, அழகாக பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் பர்சன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் டுவோடுங்க ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். கலெக்டிவோட பர்சன் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், யார் கலெக்டிவ் மேலே க்ரஷ் வச்சுட்டு இருக்கா? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன். ஸோ அவங்க வந்து நிச்சயமாக வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பர்சன். உங்களுக்கு நல்ல ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, இந்த காதலுக்கு, இந்த கனெக்ஷனுக்கு, இல்லைனா உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அவங்க உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்க. நல்ல வெல்தி பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகன்சிலேஷன், கண்டிப்பாக பிரேக்கப் இருக்கலாம், இல்லைனா வந்து நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட், அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ரிகன்சிலேஷன் வருவாங்க, இல்லைனா வந்திருப்பாங்க. பாஸ்ட் wounds ஆர் ஹீலிங். ஸோ இந்த பர்சன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஒரு க்ளூ. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் அவங்களுக்கு வந்து பாஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், அதுலேருந்து ஹீல் ஆகி இந்த கனெக்ஷன் நோக்கி வரலாம். ஏன்னா இந்த கனெக்ஷன் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு பிரேக்கில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து சமாதானத்துக்காக உங்களை நோக்கி வரவங்க, இவங்க தான் வந்து உங்களை சீக்ரெட்டாக க்ரஷ் பண்ணிகிட்ருக்கிறது. தே ஆர் க்ரஷிங். ப்ளீஸ் ப்ளீஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? யார் கலெக்டிவ் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிறது? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? செம்ம ரொம்ப பிரைட்டான பர்சன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரவுட், வறட்சி. இந்த பர்சனை வந்து நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது, இல்லைனா வந்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த குழப்பமான சமயத்தில் இந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுத்தது இந்த பர்சன் தான். இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓ மை காட், இது ஆக்சுவலாக எப்படி வந்தது? அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு தயங்குற ஆள், ஆனால் கூடி சீக்கிரம் இந்த தடையை தாண்டி வருவாங்க. அதனால தான் ரிகன்சிலேஷன் இருக்குது. மேபி சொல்கிறது கொஞ்சம் ஷை டைப் அந்த மாதிரி இருக்கலாம், மேபி பேட் ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம்.
Who is crushing on collective spirits? Who is crushing on collective? 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 Oh my god, very attractive person, very charming. அதனால தான் சம்மர் கார்டு. அவங்கள பார்த்தா உங்களுக்கு எல்லாமே வந்து மறந்து போயிடும். வெரி அட்ராக்டிவ் பர்சன் ஃபிசிக்கலாகவும். 8 ஆஃப் கப்ஸ். அதனால தான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் போகும்போது தான் நீங்கள் வந்து இந்த பர்சனை பார்த்துருப்பீங்க. பேஜ் ஆஃப் சோல்ஸ் ஒரு கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தவங்க இவங்க தான். இந்த பர்சன் நிச்சயமாக உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, அதாவது கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. த எம்ப்ரஸ். இந்த பர்சன் உங்களை அதனால தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க. உங்களை பார்க்குறது வந்து எம்ப்ரஸ் மாதிரி உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. த கிங் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக இந்த காதல் வாழ்க்கையில் சேலஞ்ச் இருக்கும். மேபி நீங்கள் வந்து ஏன்னா வெல்தி பர்சன் ஒரு உங்களை விட பெரிய பொசிஷனில் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ண பிளேஸில் உங்களோட ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கலாம். சம்திங் இட் இஸ் நாட் ஆடிங் அப். த மூன். ஓ, இந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் அதாவது இவங்க உங்களை நேசிப்பாங்கன்ற அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ். நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு தூரத்துலேருந்து இது பண்ணலாம். அவங்க உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இவங்க வந்து நம்ம மேலே இவ்வளோ பெரிய அபிப்பிராயம் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயமா இருக்கும் அது. 8 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் காதலே வேண்டான்னு போன ஆளாக இருக்கலாம். ஸோ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களோட காதல் வந்து ஒரு டவர் மூமெண்ட். ரொம்ப ஷாக்கிங்கான காதல் இது அவங்களுக்கு. உங்கள் மேலே இவ்வளோ ஆழமாக காதல் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அதே மாதிரி இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர்றதும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். டவர். நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் ஒரு டஃப் சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லை கோ த்ரூ பண்ண போகிறீங்க. அந்த சமயத்தில் தான் அப்படியே பூம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து எட்டி பார்ப்பாங்க. இந்த பர்சனை பார்த்தா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். யூ ஃபீல் ஹாப்பி. மேபி அவங்க இட்ஸ் லைக் சம்மர் இருக்கனால ரொம்ப பிரைட், இல்லைனா வந்து ரொம்ப ஸ்மைலி ஃபேஸ் இருக்கவங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? Please clarify this 8 of cups energies, please. Nine of swords. Temperance. Hermit. Super. 4 of cups. Hierophant. King of Pentacles. Six of Wands. Success. ஓகே, இப்போ வந்து 8 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி, டெம்பரன்ஸ் அண்ட் ஹெர்மிட். நீங்கள் வாழ்க்கையில் மேபி இந்த பர்சன் வந்து எப்படின்னா, எப்போது நீங்கள் அந்த பர்சனை மீட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பர்சன் வந்து இந்த காதல் வேண்டாம், இந்த ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு வெளியில் வந்து ஒரு டஃப் சைக்கிளை ஃபேஸ் பண்ணி இட்ஸ் லைக் டார்க் நைட் ஆஃப் த சோல். ஒரு பெயின்ஃபுல்லான சைக்கிளை கோ த்ரூ பண்ணிட்டு ரொம்ப அமைதி,
அப்படின்னு வாழ்க்கையில் சில விடைகளை தேடி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் வரவங்க, இல்லைன்னா இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது அதோட விடையாக இந்த பர்சன் வருவாங்க. இட்ஸ் லைக் அப்படி தான். நீங்கள் இந்த காதலை எதிர்பார்க்கல. இந்த டவர் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரதே உங்களுக்கு தெரியாது. இந்த பர்சன் வரும்போதே கமிட்மெண்ட்டோடு தான் வராங்க. ஏன்னா இந்த பர்சன் வருது கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி, த வெல்தி மேன். ஸோ இவங்க வந்து உங்கள் மேலே எப்படி ஒரு ஆழமான அன்போ இவ்வளோ இவ்வளோ ஆழமான காதல் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இந்த பர்சன் வந்து ஃபீனிக்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் வந்து வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் இந்த பர்சனை கூட்டிகிட்டு போனாங்கனாலும் அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பலாம் அழட்டிக்காத ஆள். எப்போமா எவ்வளோ கீழே தள்ளினீங்கனாலும் அவங்க அப்படியே அழகாக பறந்து மேலே வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க பர்சன். உங்கள் மேலே ரொம்ப உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது. இது வந்து அட்ராக்ஷனாக வெறும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, ரொம்ப அழகான காதல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்கள் மேலே காதல் வச்சிருக்க பர்சன். ஆனால் காதலை இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக காதலை இன்னும் சொல்லலை அவங்க, ஃபார் ஷோர். ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுருக்காங்க இதை. இவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட காதலை சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஓ மை காட், நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக இருப்பேன். ஸோ சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதிலேருந்து அநேகமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலனா கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.